அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக என்று RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவினருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்சி கொடியில் அண்ணாவை மாற்றிவிட்டு அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மானத்தை இழந்து வீரத்தை துறந்து அடிமையாக வளைந்து குனிந்து ஒடிந்தே விட்டது அதிமுக என்று RS பாரதி விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன் வணக்கம். அதிமுக விமர்சனம் வைத்திருக்கிறார், விவரங்கள். குறிப்பாக மதுரை அந்த முருகன் மாநாடு பல்வேறு விமர்சனங்கள் நிலையில் தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜகவினுடைய பாசமா என்ற கேள்வியும் கூட திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை மூலமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் தாயை மனைவியை விமர்சனம் செய்தாலும் இப்படித்தான் சேற்றால் அடித்த பிண்டங்களாக அமர்ந்திருப்பீர்களா என்ற கேள்வியோடு அண்ணாவை மாற்றிவிட்டு அங்கே அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். முருகன் மாநாடு RSS நூற்றாண்டு, அடுத்து நாக்பூரில் பழனிசாமி தஞ்சம் அடைவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதோடு இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்து விட்டு என்ற கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். அண்ணா பெரியார் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் RP உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாவை கேவலப்படுத்துவதை அண்ணா என்ற பெயர் தாங்கிய கட்சியை ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜகவினுடைய பாசமா? மேலும் அண்ணாவினுடைய பெயரை காப்பாற்றுவதை விட தங்களின் சொத்துக்களை காப்பாற்றுவது முக்கியம் என நினைத்து விட்டீர்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் RS பாரதி. உங்கள் தாயை உங்கள் மனைவி விமர்சனம் செய்தாலும் இப்படித்தான் சேற்றால் அடித்த பிண்டங்களாக அமைந்திருப்பீர்களா? இன்றைக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லாததான் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இந்த அவமானத்தை தேடி தந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட முட்டை அம்மிக்கல்லை சுக்குநூறாக ஆளுமையில்லா அதிமுகவை மட்டுமா என்ற கேள்வியோடு நாட்டாமி திரைப்படத்தில் கவுண்டமணிக்கு பெண் பார்க்கும் காட்சியில் ஒருவர் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார். அந்த கதாபாத்திரத்தை போலதான் முருகன் மாநாட்டில் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற கடுமையான விமர்சனத்தோடு அங்கு நீங்கள் மிக்சர் சாப்பிட போனீர்களா அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா பெயரை சொல்லி ஓட்டு கேட்டு மட்டும் நீங்கள் வந்து விடாதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் அதிமுகவின் கொடியின் நடுவே வெள்ளையாக ஒருவர் விரல் காட்டி கொண்டிருப்பாரே தெரியுமா? அந்த அண்ணாவை மாற்றிவிட்டு அங்கு அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என்ற கேள்வியோடு மானமும் வீரமும் உள்ள மனிதனுக்கு அழகு என்று சொன்னார் பெரியவர். அந்த மானத்தை இழந்து வீரத்தை துறந்து அடிமையாக வளைந்து குனிந்து ஒடிந்தே விட்டது அதிமுக என்ற கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். முருகன் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டால் இன்றைக்கு கோவையில் RSS நூற்றாண்டு விழாவில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்கிறார். அடுத்து நாக்பூரில் எடப்பாடி பழனிசாமி தஞ்சம் அடைவார் என்ற கேள்வியும் கூட முன்வைத்திருக்கிறார். இப்படி கடுமையான விமர்சனங்களோடு எம்ஜிஆர் ஆதரித்து இன்றைய இந்தி முன்னணி இன்றைய அதிமுக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது என்றும் 1982ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் நடைபெற்ற மண்டைக்காடு கலவரம் பற்றியும் இந்து முன்னணி குறித்தும் எம்ஜிஆர் 1982இல் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிற பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி ஒரு கடுமையான விமர்சனத்தோடு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக திராவிட இயக்க பெயரையும் அண்ணாவினுடைய பெயரையும் தனது கட்சி எங்களை தலைவர் என்று கூறிக்கொண்டு பாஜகவினுடைய பாசிச அரசியலுக்கு துணைவை துரோகம் செய்திருப்பது அதிமுக என்றும் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை அணைத்து அழகு பார்த்திருக்கிறார் துரோகி பழனிசாமி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியின் பேரிலே அண்ணா வைத்துக் கொண்டு அண்ணாவை மோசமாக விமர்சிக்கும் மாநாட்டில் பங்கு கொள்ள வெட்கமா இல்லை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாது முருகன் மாநாடு முழுவதும் வெறுப்பு பேச்சுகளால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன்கள் பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்டோர் பெரிய சிறுபான்மையிற்கு எதிரான வெறுப்பு பேச்சுகளை பேசியிருப்பதையும் தமிழ்நாட்டு மக்களிடம் பன்னெடுங்களாக நிறைவேறக்கூடிய மத சம நல்லிணக்க ஒற்றுமையும் கூட சீர்குலைக்க வேண்டும் என்று இதுக்கு இந்த பாசிச எதிரிகளை மட்டும் அடிமை அதிமுக துறைகளையும் அடையாளம் காட்ட இவ்வாறு இந்தியாவிலேயே பாஜகவின் மதவெறி அரசியலுக்கு இடம் தராத ஒரே மண் தமிழ்நாடு என்றும் இங்கு எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என கலவர நோக்கத்தோடு பல வித்தைகளை பாஜக காட்டினார். அவை படுதோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய திமுக அமைப்பு செயலர் RS பாரதி அதற்கு காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் பெயரால் தலைமையேற்று நடத்தப்பட்ட திராவிட இயக்கம் தான் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த லட்சிய பயணியை தலைமையேற்று நடத்தி பாஜகவினுடைய பாசிச அரசியலுக்கு எதிரான சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும் குறிப்பிட்டு திராவிடத்தை அளிக்க முருகன் மாநாடு நடத்தும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. மாறியிருக்கும் பழனிசாமியின் இந்த துரோகத்திற்கு 2026 தேர்தலோடு தமிழ்நாட்டு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் கூட திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.